நான் பண்ண தப்பெல்லாம் இப்பதான் ரியலைஸ் பண்ணிட்டே வரேன். நீ என்னடா பூர்ண கும்பத்தை வச்சுன்னு நிக்கிறியே அப்படின்னு கேட்டா, அவன் சொன்னானா, "அப்பா நீ ஒரே ஒரு நாளைக்கு உன்னை ஜோசியர்ட்ட போனேன். யாருக்காவது குதிரை தானம் குடுன்னு சொன்னாங்க. ஒரு குதிரைய வாங்கி தானம் குடுப்பா." நான் ஒரு குதிரைக்கு எங்க போவேன்னு உடனே, சரி ஏதாவது ஷார்ட்கட் சொல்லுன்னாங்க. நம்மலாம் ஷார்ட்கட் சரி கொஞ்சம் எள்ள வாங்கி நாராயணான்னு பேரை சொல்லி தானத்தை கொடுத்துருவோன்னு நானா. அவன் எள்ளு தானேன்னு பரவாயில்லன்ட்டு கொஞ்சமா ஒரு சின்ன குதிரையை எள்ளுல பிடிச்சி நாராயணான்னு சொல்லி ஒருத்தனுக்கு கொடுத்துட்டான். இந்த நாராயண நாமத்தை சொல்லி எள்ளோட தானம் கொடுத்ததுக்கான பலனாக யமன் வந்து இவனை பூர்ண கும்பத்தோட வரவேற்கிறான். கலிற்றன் ஓடாத தோல்வழியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமழும் குழலி கடைத்திறவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான் பந்தார் விரலி மைத்துனன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வளையொலிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். தெய்வத்தமிழ் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வணக்கம். இந்த பாசுரத்தில் யாரை எழுப்புகிறார் அப்படின்னு பார்த்தா, உந்து மதகளிற்றின் ஓடாத தோல்வழியன், அதாவது மதம் பிடித்த யானையை கண்டு கூட ஓடாத தினவு மிக்க தோல் வலிமையை உடைய நந்தகோபாலன், நந்தகோபனுடைய மருமகளே. யார சொல்றான்னா நப்பின்னை சொல்றார். நப்பின்னை யார்? தமிழ்ல கேள்விப்பட்டிருக்குமா? பெருமாளுக்கு வந்து வைகுண்டத்துல 3 தேவியர்கள், லக்ஷ்மி, பூதேவி, நீலாதேவின்னு ஒரு தேவி. அந்த நீலாதேவியைத்தான் நப்பின்னைன்னு இங்க குறிப்பிடுகின்றார். நம்மாழ்வார் இதை பத்தி ஒரு பாசுரமே எழுதியிருக்கார். யாரு நப்பின்னை அப்படிங்கிற பாசுரத்துல எழுதியிருக்கார். அப்படிப்பட்ட நப்பின்னை எப்படி வேணாம், அவளுடைய குழல் வந்து கந்தம் கமழும் அப்படி ஒரு அருமையான வாசனையோட இருக்கின்ற குழல். நீ வந்து கதவை துற, நீ திறந்தாதான் நாங்க கண்ணனை பார்க்க முடியும். ஏன்னா நேரமாகிவிட்டது சொன்னேன் இல்லையா? அப்ப கோழி அழைத்தனகா, இதுக்கு மேலேயும் டிலே பண்ணக்கூடாது. ஸோ நீ வந்து கதவை துற. அது மட்டுமல்ல, என்னன்னா மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான். மாதவி பந்தல் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூர் போனோம்னா ஆண்டாள் சன்னதிக்கு முன்னாடி மாதவி பந்தல்னு ஒண்ணு இருக்கு. ஆனா அதுல சொல்ற அந்த குயிலினங்கள், அந்த குறுக்கத்தி பூக்கள்லாம் இல்லை, மாதவி பந்தல்னு போட்டிருக்காங்க. அது ஒரு அடையாளமாக இருக்கின்றது. பந்தார் விரலி குயில்களும் கூவி விட்டது. இப்ப என்ன செய்யணும்? உன் மைத்துனன் பேர் பாடணும். பேர் பாடுறதுடைய சிறப்பு. ஆமா, ஏன் பேரை பாடணும்? அதுக்கு ஒரு சின்ன கதை சொல்லுவாங்க இல்லையா? அஜாமிளன் அவனுடைய சரித்திரத்தை சொல்லுவார்கள். அஜாமிளன் என்ற பெயருக்கான அர்த்தம் தெரிஞ்சிருக்கும். அதாவது கூடாத நட்பையுடைய பெண்கள். ஆமா, ஜாமீனா நல்ல பெண்கள், அஜாமீனா கெட்ட பெண்கள். அவர்களோடு தொடர்பு கொண்டு 10 பிள்ளைகளை பெற்றெடுக்கிறார். 10வது பிள்ளைக்கு நாராயணன் அப்படின்னு பேர் வைக்கிறதா. மிச்ச பையனுக்குலாம் வேற ஏதோ வச்சுட்டான். ஆமா, ஏதோ 10வது பையனுக்காவது நாராயணன் பேர் வைக்கணும்னு தோணி இருக்கு. ஆக எப்பொழுதுமே நம்மளுடைய உயிர் பிரியும் தருவாயில தானே நம்ம எல்லாருக்கும் அந்த உயிர் பயம்னு சொல்லுவாங்க, அந்த பதட்டம் ஏற்படுது. யமதூதர்களை பாத்துறான் கண்ணுல. ஆமா, கண்ணுல பார்த்தோன்னே திரும்பி பார்த்தா அவருக்கு தன்னுடைய 10வது பிள்ளைதான் கண்ணுக்கு தெரிகிறாரு. நாராயணன் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இப்போ கூப்பிட்ட உடனே இப்போ இந்த உயிரை வந்து எங்க அழைச்சிக்கிட்டு போனோம்? இவர் செய்த தீய ஒழுக்கத்திற்கு இவரை வந்து நம்ம நரகத்துக்கு அழைச்சிட்டு போகணுமா, இல்ல நாராயணன்ற அந்த நாமத்தை ஒழித்ததற்காக இவரை அடுத்து எங்க அழைச்சிட்டு போகணும்னு ஒரு ஆர்கியூமெண்ட் வந்துருது. என்னன்னா, யமதூதர்கள் வந்துடுறாங்க இவனை அழைச்சிட்டு போறதுக்கு. வைகுண்டத்திலேருந்து நாராயணனுடைய தூதர்களும் வந்துடுறாங்க. அப்ப 2 பேருக்கும் ஆர்கியூமெண்ட். இவனை நான் தான் அழைச்சிட்டு போவேன் நாராயண தூதர்கள் சொல்ல, யமதூதர்கள் வந்து இவன் பண்ண பாவத்தெல்லாம் பட்டியலிடுறாங்க. இவ்வளோ பாவம் பண்ணியிருக்கான், இவனை எப்படி நீ வைகுண்டத்துக்கு அழைச்சிட்டு போவேன்னு உடனே அந்த நாராயண தூதர் சொல்றான், நீ எங்கிட்டெல்லாம் கேட்காத, ஆர்கியூ பண்ணாத, யமன்கிட்டயே போய் கேளு, அவன் என்ன சொல்றானோ அதை செய் அப்படின்னு உடனே இவர்கள் நேரா ஓடி வராங்க. இப்படி எல்லாம் நடந்துச்சு. திடீர்னு பார்த்தா வைகுண்டத்திலேருந்து தூதர்கள் வந்திருக்காங்க. எப்போ இவனை வைகுண்டத்துக்கு கூப்பிட்டு போறேங்கிறாங்கன்னு யமன் கேட்கறான். என்னடா நடந்ததுன்னா, அவன் கடைசியா நாராயணன்னு சொன்னான். ஆமா, ஐயோ நாராயணனோட நாமத்தை சொல்லிட்டானே,
அவன் அங்கதான் அனுப்பணும். ஐயோ நாராயணங்கிறது அவன் கடைசி பையன் இல்ல, அவனுடைய நாமத்தை சொல்லிவிட்டால் அவனுக்கு வைகுண்டம் உண்டு. நீங்க அவன் விஷ்ணுவனுடைய தூதர்களோட அனுப்பிச்சு வச்சிருங்கன்னு சொல்லிடுறாங்க. இப்படி கடைசி நேரத்துல அந்த தன்னுடைய மகனைத்தான் கூப்பிட்டான். நாராயணன்கிற நாமத்தை சொன்னதுனால அவனுக்கு வைகுண்டம் கிடைத்தது, பேர்வாட. அப்படி பேருக்கு விசேஷம். அதனாலதான் பெரியாழ்வார் ரொம்ப அழகா ஒரு விஷயம் சொல்வார். எப்படிடா குழந்தைக்கெல்லாம் பேர் வைக்கணும் அப்படின்னு கேட்டா, நம்பி பிம்பி என்று நாட்டுமானோட பெயரிட்டால் நம்பும் பிம்பும் அழுகிப்போம். அதாவது நீ ஏதானு கண்ட பேரு வச்சுட்டேன்னா அந்த பேருனால உனக்கு பெருமையே கிடையாது. மாதவன் வைகுந்தன் என்று அவனுடைய பேரை வச்சுட்டா அவளுடைய அம்மாவுக்கு நரகம் கிடையாதான். குழந்தைக்கு பெருமாள் பேர் வச்சா அவ அம்மாவுக்கு நரகம் கிடையாது அப்படின்னு ஒரு பாசுரத்துல சொல்றார். இன்னும் ஒரு பாசுரத்துல ரொம்ப அழகான ஒரு பாசுரம் இருக்கு. இதுல எப்படி தொண்டரடிப்பொடி ஆழ்வாருடைய பாசுரம். நமனும் முற்கலனும் பேச அருகில் நரகில் நின்றார்கள் கேட்க நரகமே சொர்க்கமாகும் நாமங்கள் உடைய நம்பி அப்படின்ட்டு என்ன ஆச்சா, முற்கலன்னு ஒரு பாபி இருந்தான். அவனுக்கு அந்திம காலம் வந்துருச்சு. நரகத்துக்கு அழிச்சிட்டு போயிட்டாங்க. போனா வாசல்ல பூர்ண கும்பத்தை வச்சுட்டு யமன் நிற்கிறான் இவனை வரவேற்கிறதுக்கு. அவன் பயந்துட்டான். நான் பண்ண தப்பெல்லாம் இப்பதான் ரியலைஸ் பண்ணிட்டே வரேன், நீ என்னடா பூர்ண கும்பத்தை வச்சுன்னு நிற்கிறிய அப்படின்னு கேட்டா, அவன் சொன்னானா என்ன நடந்ததுங்கிறத இவன் சொல்றான். நரகத்துல நிற்கிறான். நெருக்கடி, இடம் தாங்க முடியல, கேட்டு வரைக்கும் வழிஞ்சுட்டு நிற்கிறது நரகம். அங்க சொல்றான், வா நீ ஒரே ஒரு நாளைக்கு உன்னை ஜோசியர்கிட்ட போனேன், யாருக்காவது குதிரை தானம் கொடுன்னு சொன்னாங்க, ஒரு குதிரையை வாங்கி தானம் கொடுப்பா அப்படின்னு சொன்ன உடனே இவன் என்ன பண்ணானா, ஐயோ இவன் பெரிய பணக்காரன், நான் ஒரு குதிரைக்கு எங்கே போவேன்னு உடனே சரி ஏதாவது ஷார்ட்கட் சொல்லுன்னு. நம்மளாம் ஷார்ட்கட் சரி கொஞ்சம் எள்ளை வாங்கி நாராயணான்னு பேரை சொல்லி தானத்தை கொடுத்துருவோன்னு நானா. அவன் எள்ளு தானேன்னு பரவாயில்லன்ட்டு கொஞ்சமாக ஒரு சின்ன குதிரையை எள்ளில் பிடிச்சி நாராயணான்னு சொல்லி ஒருத்தனுக்கு கொடுத்துட்டான். இந்த நாராயண நாமத்தை சொல்லி எள்ளோட தானம் கொடுத்ததுக்கான பலனாக யமன் இவனை பூர்ண கும்பத்தோட வரவேற்கிறான். இந்த கதையை கேட்டாங்க இல்லையா, அந்த நாராயண சப்தம் நரகத்துக்குள்ள கேட்ட உடனே நரகமே சொர்க்கமாகும். அங்க திரும்பி பாக்குறான், உள்ள இருந்தவங்க எல்லாம் யாரையும் காணும். என்னடா எல்லாரும் சொர்க்கத்துக்கு போயாச்சு, ஏன் எல்லாருக்கும் நாராயண நாமம் காதல விழுந்தது, இப்ப நரகம் எம்டி, சொர்க்கமா போயிடுச்சோ. அதனால தொண்டரடிப்பொடி ஆழ்வார் கதர்றார், அவனது ஊர் அரங்கம் என்று எண்ணாது, அவனோட ஊர் அரங்கம்ங்கிறது அந்த ஊரையாவது நினைச்சுக்கோடா, கவல்கின்ற நேரே இப்படி கவலையுள் பட்டு நீ வாழலாம் கஷ்டப்படுறாளே, அவனது ஊர் ரங்கம்னு நினைச்சுக்கோ. ரங்கம்னு நினைஞ்சா ரங்கநாதர் ஞாபகத்துக்கு வருவார். அப்படியாவது நீங்கள்லாம் கிடைத்தேருங்கள்னு பேரை சொல்லு. பேரை சொல்ல முடியலன்னா அவன் இருக்கிற ஊரையாவது காதலையாவது கேளு, நமக்கு முக்தி நிச்சயம், பறை நிச்சயம் என்பதை. ஆக ஒன்னா நம்ம பாகவதர் ஆகணும், இல்ல பாகவதர்களுடைய சொற்களையாவது கேட்கணும். அதுவே நமக்கு முக்தியை நோக்கி நம்ம இட்டு செல்லும்ன்ற ஒரு அருமையான கதையோடு இந்த பாசுரத்துல நப்பின்னை நங்காய எழுப்பிய அந்த ஒரு தருணத்தையும் ரசிச்சோம். தொடர்ந்து இன்னும் மற்ற பாசுரங்களையும் நாம் சேர்ந்து ரசிப்போம். நன்றி.